ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான மினி சாக்கோ லவா கேக், சாக்லேட் கேக் நம்ம வந்து குழிப்பணியாரம் பேனில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். செம்ம சாஃப்டாக இருக்கும், கிட்ஸுக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். வாங்க இது நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ சாக்லேட் லவா கேக் வந்து ஒரு பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து வாட்டரை பாயில் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்கிட்ட 10 ரூபா டைரி மில்க் 2 பேக்கெட் இருக்குது. அதை நான் வந்து ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ண போகிறேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு டபுள் பாயில் பண்ணிங்கன்னா நம்மளோட சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி கிடைக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும்னா, அது ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்தோன்னா கொஞ்சம் கெட்டி ஆகிக்கும் மறுபடியும். அப்புறம் நம்ம கேக் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை சென்டரில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான மினி சாக்கோ லாவா கேக் வந்து கிடைக்கும். நான் வந்து அது ஒரு பேட்ச் பண்ண போகிறேன். வெறும் சாக்லேட் மினி கேக்கும் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்கிட்ட இருக்கிற டைரி மில்க்கை ஃபஸ்ட்டு நான் டபுள் பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ வந்து டபுள் பாயில் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், சாக்லேட் வந்து இந்த அளவுக்கு எனக்கு மெல்ட் ஆகி கிடச்சிருக்கு இல்லையா. இப்போ இதை நம்ம வந்து எடுத்துகிட்டு வெறும் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 10 மினிட்ஸ் போல் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேக்குக்கு பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் மைதா எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, பிஞ்ச் ஆஃப் சால்ட் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டி இருக்குல்ல, தூக்கி போட்டுருங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதையுமே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா நம்ம வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மில்க்கும் ஆயிலும் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் இருக்கு இல்லையா, அது ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறம் தேவையாக இருந்ததுன்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எனக்கு பத்தலை, அதனால் நான் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் பால் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட கேக் பேட்டரை ரெடி பண்ணிக்க போகிறேன். கட்டி இல்லாமல் ஒரே அளவாக நம்ம வந்து கலந்து எடுத்துக்கணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி கலக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருக்கணும், தோசை மாவு அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ நம்ம வந்து பணியார கல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் நான் அடுப்பை ஆன் பண்ண போகிறேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அதை பெருசே பண்ணக்கூடாது. இப்போ நான் இதை வந்து இப்போ நெய்யோ எண்ணெயோ நம்ம ஃபஸ்ட்டு க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கேக் பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபில் பண்ணாதீங்க. இது நான் வந்து 1/2 மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த குழியில் 1/2 வர அளவுக்கு ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நடுவில் கொஞ்சம் சாக்லேட் வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்காக. ஒரு பேட்ச் வந்து நான் இந்த மாதிரி சாக்லேட் வச்சு எடுத்து கொடுக்க போகிறேன் கிட்ஸ்க்காக. அதனால் நான் 1/2 மட்டும் ஒரு குழியில் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம், ஓவர் ஃபில் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாக்லேட்டை சின்ன சின்னதாக உருட்டிட்டு நம்ம வந்து நடுவில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்திங்கனாலே நம்மளுக்கு கிடைக்கும். அதை உங்களுக்கு தேவையான அளவு ஃபில் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பேட்டர் மேலே ஊற்றி நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு மினி சாக்கோ லாவா கேக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். அப்படி உங்ககிட்ட டைரி மில்க்கோ எந்த சாக்லேட்டும் இல்லைன்னா கவலைப்பட வேணாம். நம்ம பேட்டரே ஊற்றிட்டு சாக்லேட் கேக் மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். மேலே அதை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் நான் மாவு ஊற்றிக்கிறேன், கேக் பேட்டரு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 மினிட்ஸ் வந்து இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாம். 4 to 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள், சூப்பரான நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு டூத் பிக் வச்சு நம்ம குத்தி பார்த்தோம்னா பாருங்கள், ஒன்றுமே ஒட்டவே இல்லை. சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் கேக்கு. 5 மினிட்ஸில் சூப்பரான சாக்லேட் கேக் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான மினி சாக்லேட் லாவா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த நம்மளோட ஆப்பசட்டியை ஆற விட்டணும். ஆற விட்டதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஊற்றணும். அப்படியே ஊற்றுனீங்க அப்படின்னா ஓவர் ஹீட் ஆகிடும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு நீங்கள் ஊற்றுங்க, சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே பாருங்கள், லாவா வந்து நல்லா மெல்ட் ஆகி கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.